ஏண்டா கீஞ்சி ஜட்டி போட்டுக்கிற? புதிய ஜட்டியா நான் வாங்கி போட்டியா? என்கிட்ட காசு இருக்குதே 200 தான்மா. அதில் நான் ஜட்டி வாங்கிட்டுனா தம்பிக்கு ஸ்கூல் கட்டணும்னா அவன் காலேஜுக்கு பஸ்ஸு கேட்குறான், பஸ்ஸு கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம பண்ண முடியும். அவன் 4 பேர் 2 பேர் 3 பேர் படித்து நல்லா வேலைக்கு போகணும் பார்க்குறான். ஒருத்தன் சுத்தமாக பேச்சே கேட்க மாட்டேன்றான். நீ எதுனா சொல்லலாமா? என்ன கிட்ட காசு தான் கேட்குறேன். என்னால் முடிஞ்சதாம்மா நான் என்னால் பண்ண முடியும். இருக்குது வச்சு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சும்மா நான் வேலைக்கு போகிறாங்க காசு எப்படிமா பார்க்குறாங்க, காசும் வேலைக்கு கொடுக்கவே மாட்டேன்றான். கொடுக்குற காசு தான் என்னால் பண்ண முடியும். சும்மா நீ இது போடுற அது போடுற நான் இருக்குது தான் நான் போட முடியும். அப்பங்காரனும் அவன் போயிட்டான், எல்லாம் என் தலையில கட்டிட்டு போமா. ராஜு ராஜுல உள்ளதாங்கிறான் பாரு. ஸ்கூலுக்கு போறானா படிக்கிறானா ஒண்ணுமே தெரியல. கூட்டணும் உள்ளகிறான் பாரு. டேய் இருடா மச்சான் வரேன். டேய் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன். பஸ் கரெக்ட்டா வரேன். ஜெட்டில தான் பேசுங்க. என்ன சீன் பத்திங்க பாக்கலாம். போயிட்டு வரமா? நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. படியிலாம் நிற்காத, உள்ள நில்லு பஸ்ஸில். சரியா? உசாரா படிச்சுட்டு வா. போ. பசிக்குதுமா, சாப்பாடு தான் எதனா கொடுமா. ராகவா, தம்பிகள்லாம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நைட் வச்சது பாய் கஞ்சிக்குது. பரவாயில்ல, அதே எத்தணும்மா. போமா. என்னதுமா இது? கஞ்சி தாடா. மாட்டுக்காவது வெங்காயம் தக்காளி போடுவோம்மா, அதில் ஒன்றுமே இல்லைம்மா. நாம கேட்டேன். அட போமா. மிளகா தாங்குதா? எங்கம்மா போற? வெங்காயம். ஆமா, குச்ச பச்சை தண்ணிக்கு வெங்காயம் ஊறுகாய் எடுத்துட்டு வந்து கொடு. பக்கர்மா நீ சும்மா வயிற்று வச்சிருக்காரு பாரு. கையில ₹1 மகன் வாங்கிட்டு அது வாங்கிட்டு வீட்டுல காசு இல்ல. அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காட்டணும், காலேஜுக்கு அவன் ஃபீஸ் காட்டணும், நோட்டில் புக்கு இல்லைன்னா மொக்கா சொல்லணும். அப்பா நான் சும்மா மொக்கா சொல்ல இங்கா சொல்லணும். வேறு வழி துன்றதுலே இரு. நீ வீட்டில் வேலை எதுவுமே இல்லை. துண்ணு அடிச்சு போட்டுரு எல்லாத்தையும். நீ துண்ணு நல்லா இருக்கிற. நான் அங்கே பாரு ஒரு கீழே போன சொக்கா இந்த ஜெட்டியோட வாய்க்கே முடிஞ்சிரும் பொழுது. கல்யாணம் பேசி எத்தாவே கல்யாணம் என்னத்துக்குப்பா இந்த வயசுலன்ற என்னோட பின்னாடி அவன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாமா. ஏமா அப்படி பண்ற? போயிடுமா எங்கன்னா. டேய் மச்சான் வெட்டி போறா. இந்தா 2 பெட்டி வச்சிருப்பியா? நல்லா இருக்கு. கேட்கணும் நினைச்சேன். ஏன் உங்க அண்ணன் கீழே செடி வச்சுங்கடா? பத்தி என்கிட்ட பேசாத. அவன் வீட்டுல பார்த்தா காண்டாவுதுடா. அவனை பத்தி இங்க வந்து பேசுனுக்குறா. சரி கூட கதை இதுல மேல அப்படி போற. இந்தா சரியா பாருப்பா. ஓகே ரைச்சா. இந்த சீட்டு ஓட்ட போட்டுட்டு அந்த கம்பி எங்க
இது சின்ன கம்பியாரா டே துரா சாப்பிட்டு வந்துடும்டா டைம் ஆச்சு நீ 10 மணி இருக்கும் நேரம் வர வரும் ஹலோ ராகவா, நாளைக்கு கரண்ட் பில் கட்டணும்பா, கொஞ்சம் காசு எடுத்துன்னு வந்துருப்பா. ஓகேவா ஆ இது வர நான் வரேன் அந்த பேரில் என்னாச்சு? என்னைக்கு எடுத்துருவாங்க? டேய் அந்த டயர்லாம் நேரம் அடிக்கிறான். டேய் அந்த பெரிய டயர்லாம் அடிக்கிச்சு, சின்ன டயர்லாம் வரிசையாக எடுக்கிறான். சரி அதை பார்த்து எப்படி ரெடி பண்ணி கொண்டு வரேன். வேலை முடிஞ்சிச்சுண்ணா, ஒரு வாரம் கூலி போடணும். சாப்பிட்டேமா கரண்ட் பில் கட்டேன் வீட்டு வாடகை கட்டிடு சரி வச்சுக்கிறேன். ஆமா வீட்ல யாரு? ஓய் காது கேக்குதான் தெரியல. ஆமா அது தரமா ஆள் இருக்கிறீங்களா இல்லையா? நாய் மாதிரி நிக்கத்தா வெளியா? நான் கேக்குதா இல்லையா? இது ஒரு மா வீட்டு வாடகை எடுத்துன்னு வந்தாமா அறிவு இருக்குதா இல்லையா? நான் உங்களுக்கு வாடகை விட்டு நான் இங்க செத்துன்னு இங்க கத்தின்னு இருக்கணும். ராகவா, பணத்தை காணோம் ராகவா.
உன் வாடகை நான் வாங்குறதுக்கு நான் வந்து சாவணும் டெய்லி. நான் உன்னை 10 வாட்டி சொல்லிட்டேன், வா வீடு காலி பண்ணிட்டு. நான் உங்களுக்கு டைம் தரேன், டைம் கரெக்டாக 11 ஆகுது. நான் சாயந்தரம் 6:30 7 மணிக்கு கூட வச்சுக்கோ, வாடகை கூட தர தேவை, நீ வீடு காலி பண்ணிடு. புரியுதா? அப்புறமா நான் அசிங்கமாக பேசணும், நான் வச்சுக்கோ, பேச வச்சுடாத, பெரிய மனுஷன் பாடுறேன் சரியா? அப்படின்னா வேற மாதிரி ஆயிடுவேன், சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. இல்லையா இப்போ கூட காலி பண்ணிடு, நிம்மதியாக போவோம். அவன் வீடு வாடகை செத்து நிற்கிறான், அவனுக்காவது விட்டு. என்னண்ணா மீதி காசு நான் நாளைக்காவது கொடுத்துட்றேண்ணா, ரெடி பண்ணி கொடுத்துட்டான் தான் மொத்தமாக கொடுப்பான். நான் அப்பப்போ வந்து பெரிய மனுஷனாக இருக்கிற திட்டக்கூடாதுன்னு நான் பாக்குறேன், புரியுதா? அவ்வளோ சொல்ல முடியும். என்ன வந்துடுறேன் நான் பண்ணுவேன். ஜெய் பிரகாஷ ஜெய் சொன்னா வீட்டு வாடகை கட்டணும்டா, காசு வேறு கம்மியாகுது, நான் தான் கூடுறா. சுத்தமாக காசு இல்லை நானு. தானா இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்ககிட்ட எழுதுற அவ்வளோ பணம்? அவங்ககிட்ட சொல்லண்ணா, தினமும் காலேஜ் முடிச்சுட்டு நான் சும்மா தான் இருப்பேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு நைட் ஹோட்டலுக்கு போகணும் வேலைக்கு. நீ யாரும் பச்சு வேலைக்கு போகிறதானே பார்த்தேன், நீ ஏன்டா வேலைக்கு போகிற? நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், படிக்க அமிச்சா வேலைக்கு போய்க்கிறான்டா. அவளுக்கு இவங்க வேலைக்கு போகிறதுக்கு வசா நான் கஷ்டப்பட்டு உங்க எல்லாரையும் பார்த்துக்கிறேன். வேலைக்கு போகிறானா சொல்லவே இல்லையா யார்கிட்டயுமே? யார்கிட்டையும் சொல்லாமல் காலைல வீட்டுக்காரன் வந்து கடன் கேட்டா இவங்க காசு தரான். இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். எல்லாம் நீங்கள் பச்சு பெரியாளருங்க பார்த்தா இப்படி அவன் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகலாம் எனக்கு தெரியல. நீ வீட்டில் தானே வாங்கிற, அவனை படிக்க சொல்லுமா. எவ்வளோ கஷ்டப்பட்டுமா நான் வேலைக்கு போய் எதனா ஒன்று பண்ணி அவங்க நல்லா ஒரு நிலைமைக்கு வருவானுங்க, 3 பேரும் நல்லா பார்த்துப்பானுங்க, தானமா பண்ணுறான். இப்படி மாதிரி வேலைக்கு போமா. நீங்கள் எல்லாருமே நல்லா வேலைக்கு போயிருந்தானே பச்சு எதனா ஒரு நல்ல ஒரு ஜாப்பில் இருப்பீங்க. எவனா ஒருத்தன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருங்க, எல்லாம் குடும்பம் கஷ்டம் போயிடுன்னு பார்த்து. நான் தினமும் காலேஜ் போகும்போது நீ வெயில கஷ்டப்படுறது பாப்பேன். இதுக்கு மேலேயும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் வேலைக்கு போனேன். அப்படி உங்களுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு தான் நானே 3 பேரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு டெய்லி கறி சோறு தூண்டு வீட்டில் தூங்கி நின்றுப்பேன்டா. நீங்கள் நல்லா பச்சு எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி தானே நான் வேலைக்கு போய் உங்களை பார்த்துக்கினேன். இப்போ இருக்கிற காசு எல்லாமே நீ எங்கே கொடுத்துட்ட, உங்கள் காலேஜ் ஃபீஸ் என்னடா பண்ணுவேன்? உன்னை ஒருத்தர் கேவலமாக பேசும்போது அந்த காசு ஒன்றும் எனக்கு பெருசு இல்லை. நீங்கள் கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு தானே நான் வேலைக்கு போய் உங்களை படிக்க வச்சேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்கடா, பச்சாதானே அந்த உலகத்தில் நல்லா இருக்க முடியும், சமுதாயத்தை 4 பேர் எதிர்த்து கௌரவமாக வாழ முடியும். ஃபஸ்ட்டு படிங்கடா, அதுக்கப்புறம் வேலைக்கு போவீங்க. இருக்கிற காசெல்லாம் இப்போ நீ எல்லாருக்கும் இந்தமாரி கடங்காரங்க நீ கொடுத்துட்ட. இப்போ உனக்கு படிப்பு செலவுனா நான் யாருக்கிட்ட போய் கை எழுந்துவேன்? இருக்கிற காசையும் என்கிட்ட செலவு வச்சுடா. கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துருக்குங்கடா. நல்லா அப்படி பண்ணுறீங்க. ஏதாவது சொல்லுமா அவனுக்கு கிட்ட, கொஞ்சமாவது படி. வா இந்தாம்மா, நான் வேலை செஞ்ச காசு.